ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் வரிசையில் 85வது திவ்ய தேசமாக அழகுற அமைந்திருக்கின்ற திருக்கோளூர் என்ற சிறப்பான திவ்ய தேசத்தை அங்கு அமைந்திருக்கக்கூடிய எழிலார்ந்த அமைப்புகள், அந்த திவ்ய தேசத்தோடு தொடர்புடைய புராண கால கதைகள், அந்த திவ்ய தேசத்தை யாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருப்பது, அந்த பாசுரங்கள் ஆகியனவற்றை ஒவ்வொரு நாளும் அழகாகவும் தெளிவாகவும் அந்த ஆலயத்திற்கே நாம் நேரில் செல்கின்ற வகையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விதமான கதைகளோடு நாம் அந்த ஆலயத்திற்கே சென்று நேரடியாக திரும்பி வருவது போல நாம் அழகுற தரிசித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நவ திருப்பதிகளில் செவ்வாய் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்கோளூர் என்ற ஸ்தலத்திற்கு செல்கிறோம். ஏன் இந்த தலத்திற்கு திருக்கோயிலூர் என்று பெயர் வந்தது? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு ஒரு சமயம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் மிகப்பெரிய சண்டை வந்ததாம். நான் பெரியவனா, நீ பெரியவனா, உன்னால் புகழா என்னால் புகழா, உன்னால் அதிக பேர் வாழ்கிறார்களா, என்னால் அதிக பேர் அழிந்து விடுகிறார்களா என்ற அளவீடுகளை கொண்டு தர்மமும் அதர்மமும் யுத்தம் செய்து கொண்டது. அந்த யுத்தத்தின் போது எல்லோரும் வேண்டுகிறார்கள் தர்மமே ஜெயிக்க வேண்டும் என்று. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தின் மேலும் இந்த அதர்மமானது தோற்று போய் ஓடிவிட்டதாம். அப்பொழுது தர்மத்திடம் அதர்மம் தோற்று ஓடியதால் அதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோலைவனத்திற்கு எல்லோரும் செல்கின்ற பொழுது அதர்ம பிஷுனம் என்று பெயர் ஏற்பட்டது. அதர்ம பிஷுனம் என்றால் அதர்மத்தை சண்டையிட்டு யுத்தத்திலே தோற்று ஓடவிட்ட இடத்திற்கு அதர்ம பிஷுனம் என்று அழைக்கப்படும். இவ்வாறு புராணத்திலே குறிப்பிடுகிறார்கள். அப்ப தர்மம் ஜெயித்து விட்டது. இவ்வாறாக இந்த புராணங்கள் மூலமாக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உண்டான யுத்தத்தின் போது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் தர்மம் வென்றுவிட்டது. தோற்றவன் சும்மா இருப்பானா? இப்பொழுதுதானே கதையை ஆரம்பிக்கும். அந்த அதர்மம் என்ன செய்கிறான்? சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியார்த்திட சென்று அவன் தரிசிக்க செல்கிறான். அதர்மம் ஆகிவிட்டதே, அவருக்கு தரிசனம் கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில் எதிரிலே வந்திருக்கக்கூடிய மிகுந்த வருத்தத்தோடு கஷ்டத்தோடு வந்து கொண்டிருந்த குபேரன் என்னானான்? பெரிய ஆளாகிவிட்டத. குபேரன் பார்வதி தேவியால் சாபமிட்டு தன்னுடைய அழகு, அந்த வசீகரம்,
அவனிடத்திலே இருந்த நவநிதியங்களும் பெருமாள் கொள்ளை எடுத்துக் கொண்டு போய்விட்டாராம். அவ்வாறாக குபேரனானவன் பார்வதி தேவியிடம் சாபம் பெற்று தன்னுடைய அழகையும் எல்லாவற்றையும் இழந்து நேராக நடந்து வந்திருக்கும் பொழுது இந்த அதர்மத்தை சிந்திக்கிறான். ஆஹா, சாபமிட்டவர் எதிரிலே வருகின்ற பொழுது சாபம் தரிசனம் கிடைக்காதவனும் ஒன்று சேர்கிறார்கள். ஆக அதர்மத்திற்கு தரிசனம் கிடைக்கவில்லை பார்வதி தேவியிடத்திலே. அவரும் ஏதாவது சொல்ல வேண்டும் பார்வதியை பற்றி. அதர்மம், அதாவது குபேரனும் தனக்கு பார்வதியால் ஏற்பட்ட சாபம், அவரும் சாப விமோசனம் சொல்லிவிட்டார். தாமிரபரணியினுடைய நதிக்கரைக்கு சென்று பூலோகத்திற்கு நீ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே ஆனந்தமாக இருப்பவனிடத்திலே பிரார்த்தனை செய்து தபம் செய், அங்கு வருவார், அவரிடத்திலே நீ இழந்த செல்வத்தை பெறுவாய் என்று அனுப்பிவிடுகிறார். அந்த சமயம் பார்க்க அந்த அதர்மமானவன் இவரிடத்திலே கேள்விப்பட்டவுடன் இந்த குபேரனிடத்திலே கோல் மூட்டுகிறான். உன்னுடைய நவநிதியங்கள் இந்த தாமிரபரணி தலத்தில்தான் நிரந்தரமாக தங்கியிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பெருமாள் தான் வைத்த மாநிதி பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் தான் உன்னுடைய அத்தனை நவநிதியங்களும் வைத்திருக்கிறார், உனக்கு தெரியாதா என்று கோல் மூட்டுகிறார். யார்? அதர்மமானவர் குபேரனிடத்திலே உன்னுடைய காணா போன நிதியங்கள், உன்னிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட நிதியங்கள் இந்த தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய அதர்ம பிசினம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே இருக்கிறது என்று அதர்மம் குபேரனிடத்திலே கோல் மூட்டுகிறார். கோல் மூட்டுகிற காரணத்தினால் இந்த ஊருக்கு திருக்கோளூர் என்று பெயர். இவ்வாறாக இந்த ஆலயத்தினுடைய பெயர் வந்ததனுடைய அடிப்படையில் இந்த உயிர் புராணங்கள் வாயிலாக அதர்மம் அந்த குபேரனுடைய நிதியங்கள் இங்குதான் இருக்கிறது, உனக்கு தெரியாதா என்று கோல் மூட்டியதால் இந்த ஊருக்கு திருக்கோயிலூர் என்று பெயர் வந்தது. சரி, பார்வதி தேவி அதர்மம் தானே சந்திக்க போனான், குபேரனுக்கு என்ன வேலை? குபேரன் எதற்கு சாபம் பெற்றான்? அந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பொழுதுதானே கதை நம்மளுக்கு புரியும். சம்பந்தமே இல்லாமல் பார்வதியை சிந்திக்கிற போது ஏன் சாபம் பெற்றான் நமக்கு கதை புரியாமல் இருந்திருக்கிறது. இதோ வாருங்களேன், பார்வதியிடம் சாபம் பெற்ற குபேரன் என்ன கதை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு தூக்கம் வரும். சரி, வாருங்கள். செல்வங்களுக்கு அதிபதியானவன் குபேரன், நல்லா தெரியும். நாங்களும் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாம் கிடைக்கும்னு. கிடைக்கலையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த தலத்துக்கு போனோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குபேரன் அப்படி கொடுப்பாராம். அந்த மாதிரி செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இந்த திவ்ய தேசமான திருக்கோயிலூர் தலத்திலே பெருமாளை தொழுது பார்வதி அவர்களிடத்தில் இழந்த செல்வங்களின் ஒரு பகுதியை இந்த தலத்தில் பெற்றதாக ஒரு புராண காலத்தில் வரலாறு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் யார் இந்த குபேரன்? எப்படி இவனுக்கும் இவ்வளவு சொத்து வந்தது? நமக்கு யோஜனை தொண்டு கொண்டுதான் இருக்கும். அதாவது புவஸ்திய மகரிஷி என்று ஒருவர் இருந்தார். புவஸ்திய மகரிஷிக்கும் அவிர்பு தம்பதியின் மகன்தான் விஷிரவசு என்பவன். இந்த விஷிரவசுக்கும் இனிப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் மகனாக பிறந்தவன் தான் குபேரனானவன். ஓ, பெரிய வம்சமாக இருக்கும் போல் இருக்கிறது. அவ்வாறாக அந்த வம்சமாக வந்த அவன் அந்த ஒரு காலத்திலே இதற்கு அருகில் இருக்கக்கூடிய அனகாபுரி பட்டணத்திலே அதிபதியாக இருந்தான். அனகாபுரி பட்டணத்திலே அதிபதியாக இருந்த குபேரன் சித்திரரேகை என்று சொல்லக்கூடிய தம்பதியரிடம் அந்த தோற்றுப்போன அதர்மம் சும்மா இல்லாமல் பார்வதேவியின் சாபத்தால அந்த மறைந்து போன உனது நவநதியங்கள் இந்த தலத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பதை சொல்லுகிறார். அதர்மம் கோல் மூட்டியதால்
அதனால் இந்த தலத்திற்கு திருக்கோயிலூர் என்று சொன்னோம். இந்த திருக்கோயிலூர் தலத்துல அழகாக வந்து அந்த போஸ்திய மகரிஷி ஆவிர்பு தம்பதியினுடைய மகனாக பிறந்த விசிறவசுவிற்கும் இனிப்பிள்ளைக்கும் மகனாக பிறந்தவன் தான் இந்த குபேரன். இவன் பெரிய சிவபக்தன் என்றே சொல்லியிருக்கிறீர்கள். பெருமாளை வணங்குவானா? பாருங்கள், சிவபெருமானை குறித்து தமம் இருந்தார். அப்பொழுது மிகப்பெரிய செல்வத்தின் நிதியாக பெற்று அனகாபுரி பட்டணத்திலே அதிபதியாக வாழ்ந்து வந்தவன் தான் இவன். அவனது மனைவி பெயர் சித்திரரேகை என்று கூட சொல்வார்கள். அவ்வாறு அழகாக வாழ்ந்து வந்த அவன் கிளி, குதிரை போன்றவற்றெல்லாம் வாகனமாக கொண்டு சிறப்புற வாழ்ந்தவன். இவனுக்கு நலகோபரன், மணிக்கீரிவன் என்ற 2 பிள்ளைகள் வேற இருந்தார்களாம். இவ்வாறு இருக்கப்பட்டவர்கள் மருத மரங்களாக மாறி 30,000 வருடங்களாக கிடந்தார்களாம். இவர்கள் ஏதோ தவறு செய்துவிட்டு நாரதராய் இவருக்கும் பாவ சாபமோச்சனம் கிடைந்திருக்கிறது. இவ்வாறாக கிருஷ்ணாவதாரத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த மருத மரங்களுக்கு இடையே நுழைந்து சென்ற பொழுது இந்த குபேரனுடைய மகன்களாக இருந்த நலகூபரன், மணிக்கிரீவனுக்கும் சாபமோச்சனம் அடைந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறாக சாபமோச்சனம் அடைந்த இந்த குபேரனுடைய மகனும் இந்த குபேரனும் சேர்ந்து சிவபக்தனாக இருந்து அழகாக சிவனை வழிபாடு செய்து வந்தார்களாம். அப்பொழுது இவருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து கைலாய மலையிலே தரிசனம் செய்கின்ற பொழுது சிவபெருமானோடு அழகாக அமைந்திருக்கக்கூடிய பார்வதி தேவியார் பேசிக் கொண்டிருந்தார். அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கு அவ்வளவு பேரழகாக இருந்த பார்வதி தேவியை பார்த்து குபேரன் மயங்கி விட்டானாம். அவரை அதாவது பார்வதி தேவியாரை குபேரனானவன் தன் கண்களால் ஏதோ ஒரு விதமான ஆனந்தத்தில் அவர்களை பார்த்து விட்டானாம். ஓரக்கண்ணால் பார்த்து விட்டானாம். இதை கவனித்து விட்ட பார்வதி தேவியார் சினம் கொண்டு, லோகமாதவான என்னை இப்படி பார்ப்பாயா? இவ்வளவுத்துக்கும் காரணம் உன்னிடம் இருக்கக்கூடிய குபேரனான உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கு தானே காரணம். நீ பெற்றிருக்கக்கூடிய நவநிதியங்கள் தானே காரணம். செருக்கோடு திரிகிறாயா என்று அந்த பார்வதி தேவியார் குபேரனை பார்த்து ஒரு கண்ணை இழக்கும்படியாகவும் அவனிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் விட்டு அகலும்படியும் சாபம் கொடுத்து விட்டார். உடனே குபேரன் தனது செல்வங்களையும் இழந்து அதோடு மட்டுமன்றி தனது கண்களில் ஒன்றையும் இழக்க நேரிட்டது. தனது தவறை உணர்ந்த குபேரன் பார்வதி தேவியரிடத்திலே மன்னிப்பு கோரி, நான் ஏதோ ஒரு நிலை தவறி செய்துவிட்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் தாயே என்று கேட்க, அப்பொழுது பார்வதி தேவியார் குபேரன் கண்களை இழந்து குறித்து தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சாபமிட்டதுதான், நீ செய்தது தவறல்லவா என்று சொல்ல, தவறை ஏற்றுக்கொண்டு இழந்த செல்வத்தின் ஒரு பகுதியை தாமிரபதி நரிக்கரையில் எழுந்தருளிருக்கக்கூடிய திருக்கோயிலூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தில் நீ தவம் இருந்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய என்னுடைய மகாவிஷ்ணுவர்கள் உன்னை காப்பாற்றுவாராக என்று உமையோளாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியார் சாபமிட்டு விடுகிறார். சாபமிட்டதோடு இல்லாமல் அதற்கு சாப விமோச்சனத்துக்கான வழியும் சொல்லிவிடுகிறார். சரி, பூலோகம் செல்வோமே என்று இந்த குபேரன் வருகிறான். அப்பொழுது வருகின்ற பொழுதுதான் இந்த அதர்மமானவன் எதிரிலே தென்பட்டு இவ்வளவு கதையும் சொல்லுகிறான். உன்னுடைய நிதியை திருடப் போகும்போதுதான் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் சண்டை வந்து நான் இங்கு வந்தேன், கோல் சொல்லிவிட்டு போகலாம் என்று உன்னிடத்திலே சொல்லிவிடும் என்று தான் நேரில் பார்த்தேன். நீ திருக்கோயிலூருக்கு செல் என்று. அதுதான் திருக்கோயிலூராக மாறி அதர்மம் குபேரனை சந்தித்த கதை. ஆக உமையலாக விளங்கக்கூடிய பார்வதி தேவி சாபப்படி குபேரனை விட்ட கன்ற அந்த செல்வங்கள் அனைத்தும் விட்ட அனைத்து செல்வங்களையும் திருக்கோயிலூர் வைத்தமாநிதி பெருமாளிடம் தஞ்சம் புகுந்து தம்மை காக்கும்படி பிரார்த்தனை செய்து கட்டி அழுது கதறி அழுது வேண்டினாளாம். பெருமாளும் குபேரனுடைய அழகையும்
ஒரு கண்ணையும் இழந்ததை பார்த்து எம்பெருமான் இரக்கம் கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் கருணை கூர்ந்து நவநிதியங்கள் அனைத்திற்கும் பாதுகாப்பு அளித்ததோடு மட்டுமல்லாமல் திருக்கோயிலூர் வந்த குபேரன் வைத்தமாநிதி பெருமாளிடம் குறித்து கடும் தவம் செய்தானாம். அப்போது ஒரு மாசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசியின் போது குபேரனுக்கு நேரில் காட்சி தந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் வேண்டியபடி இழந்த செல்வத்தின் ஒரு பகுதியை மீண்டும் அவனிடம் திருப்பி தந்தாராம். எனவே கிடைத்த வரைக்கும் ஆதாயம்தான் என்று குபேரன் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குபேர தீர்த்தத்திலே மூழ்கி இழந்த செல்வத்தையும் பெற்றதாக ஐதீகமாக புராண கதை சொல்கிறது. நவநிதியங்களை குபேரன் இழந்த போலவே ஆழ்வார்கள் அருளி செய்த நவநிதியங்கள் ஒத்த பிரபந்தங்கள் அனைத்தும் காலப்போக்கில் அழிந்துவிட்டன. இவ்வாறு அழிந்துவிட்டதாக சொல்லப்பட்ட இந்த பாசுரங்கள் கூட உலக மக்கள் உய்வதற்கு துணை நிற்கும் ஆழ்வார்களின் அருளி செயல்கள் மறைந்துவிட்டதைக் கண்டு துயரற்ற நாதமணிகள் வைத்தமாநிதி பெருமாள் உரையும் திருக்கோயிலூர் அவதரித்த மதுரகவி ஆழ்வாரின் கண்ணினுண் சிறுதாம்பு என்ற பிரபந்தத்தை 12,000 முறை ஆழ்வார்த்து நகரிலே நம்மாழ்வார் விக்கிரகம் முன்பு உச்சரித்து இழந்த ஆழ்வார்களின் பாசுரங்கள் அனைத்தையும் மீட்டு தந்தார். குபேரனுக்கு நிதி கிடைக்க உதவிய பெருமாள் ஆஸ்திக உலகத்திற்கு ஆழ்வார்களின் பாசுரங்கள் என்ற நிதி கிடைப்பதற்காக மதுரகழி ஆழ்வார் என்ற மகானை திருக்கோயிலூரில் அவதரித்த செய்தது மட்டுமன்றி அவர் அருளி செய்த பிரபந்தத்தின் மூலம் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதும் கிடைப்பதற்கு ஸ்ரீமன் நாதமணிகள் அவர்களுக்கு வழி செய்து கொடுத்து காண்பித்தார் என்ற புராண கதையும் இங்கு சொல்லப்படுகிறது. இவ்வாறாக பார்வதி தேவியிடத்திலே சாபம் பெற்ற குபேரன் சாப விமோசனம் அடைந்து இழந்த செல்வத்தை எப்படி பெற்றான் என்கின்ற அழகான கதையை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். இவ்வாறாக இழந்த பாசுரமும் ஸ்ரீமன் நாதமணிகள் இந்த திருக்கோயிலூர் எழுந்தரில் இருக்கக்கூடிய பெருமானை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஆழ்வார்த்த நகரில் பெருமாளிடத்திலே கேட்கின்ற பொழுது இங்கு மதுரகழி ஆவார் என்பவர் அவதரிப்பார், அவர் பாடுகிற பாசுரத்தை அறிந்து கொண்டு அவர் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய் என்கிற வழியையும் காட்டி கொடுத்தாக செய்யப்படுகிறது. இவ்வாறாக இந்த வைணவ உலகத்திற்கே மதுரகழி ஆவார் செய்த மிகப்பெரிய தொண்டு என்று எல்லோராலும் போற்றப்பட்டு வருகிறார். இப்படி இந்த மதுரகவி ஆழ்வார் திருநகரி அடைந்த அப்பேரொளி வானத்தின் மறைவை கண்டார். அவ்வளவிலே மதுரகவியார் தான் தேடி வந்த மகான் அந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவ்வூர் பெரியவிடத்திலே அந்த ஊரில் ஏதேனும் அதிசயத்தை நடந்துள்ளதா என்று வினவினாராம். அதற்கு அவர்கள் பிறந்த நாள் முதல் ஊனம் உறக்கமின்றி புளிய மரத்தின் அடியிலே பத்மாசனமிட்டு சென்முதிரையோடு அமர்ந்துள்ள குழந்தை ஒன்றனை பற்றி கூறினார்களாம். உடனே அந்த புளிய மரத்திற்கு சென்ற மதுரகவியார் அங்கு நம்மாழ்வாரை கண்ணுற்று தனக்கு சோதி இருவில் அழகாக காட்சியளித்தாராம். அந்த மகானே என்பதை கண்டு அதை சோதிக்க வேண்டிய ஒரு சிறு களவை எடுத்து ஒளியை எழுப்பி அவர் செத்தத்தின் வயிற்றில் சிறிய பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்க அதற்கு அந்த மகான் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலை கூறினாராம். இதன் பொருள் அறிவற்ற உடலோடு அணு அளவான ஆத்மாவுக்கு தொடர்பு உண்டானால் ஆத்மா எதை அனுபவித்துக் கொண்டு எதை பற்றியிருக்கும் என்பது பொருளாகுமாம். இப்படி அழகான விளக்கத்தை அளித்த அந்த மதுரகவி ஆழ்வாரின் கேள்வி அதற்கு நம்மாழ்வாரின் பதில் அவ்வான்மா இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு உடலையே பற்றியிருக்கும் என்று குறிப்பிட்டாராம். இவ்விளக்கத்தை கேட்ட மதுரகவியார் அவ்வளவிலே நம்மாழ்வாரை தனது ஆச்சாரியனாக அவதரித்து எடுத்துக்கொண்டு அங்கேயே தங்கி அவருக்கு பணிவிடை செய்யலானார். அவ்வாறாக நம்மாழ்வார் காலப்போக்கிலே திருவிருத்தம், திரு ஆசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய பிரபந்தங்களை உலகம் உய்யும் பொருட்டு உபசரித்து அருளினார் என்கிற கதையை மதுரகவிகளும் அப்பிரபந்தங்களை பட்டோலையாக கொண்டார்.
நம்மாழ்வார் திருநாட்டை அலங்கரித்த பின்னர் அவரது திருவுருவை அர்ச்சை வடிவிலே திருக்குறுகூரில் எழுந்தருளச் செய்தார். திருவாய்மொழியின் பெருமையை நாட்டிலுள்ளோர் அனைவரும் அறியும்படி செய்தார். நம்மாழ்வாரை போற்றி தாம் பாடி அருளிய கண்ணின் நுண் சிறுதாம்பு என்ற பிரபந்தத்தை ஏனைய நம்மாழ்வாரின் பிரபந்தங்களையும் இசையோடு பாடி பரப்பினார். பின்னர் சிறிது காலம் கழித்து திருநாடு அலங்கரித்தார் என்பது வரலாறாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இழந்த பிரபந்தங்களையும் காட்டிக் கொடுத்து எம்பெருமான் வைத்த மாநிதி பெருமாள் இந்த இடத்துல இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி அருளினார் என்பதற்கு இந்த மதுரகவியார் சொல்லக்கூடிய வைணவத்தினுடைய தொண்டாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திலே மிகப்பெரிய இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது இந்த திருக்கோளூர் திவ்ய தேசத்தில் வியாச வம்சத்திலே பிறந்த தர்மகுப்தன் இழந்த செல்வத்தை எப்படி வைத்தமாநிதி பெருமாளிடத்திலே பெற்றார் என்கிற அடுத்த ஒரு கதையும் இதோடு தொடர்பு இருக்கிறது. அதாவது குபேரன் தனது இழந்த செல்வத்தை இந்த தலத்திலே உரையும் பெருமாளான வைத்தமாநிதி பெருமாளை வணங்கி தவமிருந்து மீட்ட வரலாற்றினை அழகுற தெரிந்து கொண்டோம். அதை போலவே வியாச வம்சத்திலே பிறந்த தர்மகுப்தன் என்பவனும் திருக்கோளூர் வைத்த மாநிதி பெருமாளை வழிபட்டு தனது வறுமை நீங்கப்பட்ட வரலாற்றை இந்த பிரம்மாண்ட புராணமும் ஒன்றொன்றாக எடுத்து கூறுகிறது. என்ன கதை? வியாச வம்சத்திலே பிறந்த தர்மகுப்தன் என்பவன் குஷோலரை போல ஏராளமான குழந்தை செல்வகத்தை பெற்று வறுமையிலே வாடி வந்தானாம். தனது வறுமை நீங்குவதற்காக வழி சொல்லும்படி குலகுருவாகிய பரத்வாஜ முனிவரிடத்திலே சென்று பணிந்து தர்மகுப்தனானவன் வேண்டினானாம். நான் ரொம்ப வறுமையிலே வாடுகிறேன், எனக்கு ஏதாவது செல்வத்திற்கு வழி சொல்லுங்களே என்று கேட்க அந்த பரத்வாஜ முனிவர் அப்பொழுது தனது ஞான கண்களால் தர்மகுப்தனுடைய முந்தைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு தர்மகுப்தன் தனது முப்பிரிவிலே பெரும் செல்வந்தனாக விளங்கி பணத்தாசை பிடித்து அலைந்து யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாமல் வாழ்ந்து இறுதியிலே செல்வம் முழுவதும் கல்வர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு மனநோயால் பீடிக்கப்பட்டு மறைந்ததை அறிந்து கொண்ட பரத்வாஜ முனிவர் அந்த தர்மகுப்தனை நோக்கி தனது பழைய வினையின் காரணமாக தர்மகுப்தன் வறுமையில் வாடுவதை அறிந்த பரத்வாஜ முனிவர் அவனிடத்திலே, நீ தாமிரபரணி நதிக்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலூர் வைத்தமாநிதி பெருமாளை தொழுதால் உன்னுடைய வறுமை நீங்கும் என்று அவனுக்கு அறிவுரை கூறினார். தர்மகுப்தனும் அவ்வாறே இந்த பூலோகத்தில் எழுந்திருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த வைத்தமாநிதி பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு வருகிறார். அப்பொழுது அவ்வாறே செய்து பெரும் செல்வத்தை பெற்றார் என்கிற கதைதான் இங்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் பல குடும்பத்தினர் வறுமையிலும் கடன் தொல்லையினாலும் வரவுக்கு மீறி செலவுகளாலும் அவதியுறுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒரு முறை திருக்கோயிலூர் தலத்திற்கு சென்று வைத்தமாநிதி பெருமாளை மனமாற வழிபட்டு வந்தால் நிச்சயம் கடன் சுமையிலிருந்தும் விடுபட்டு சுகவாழ்வு வாழலாம். அதிலும் குறிப்பாக மாசி மாதத்திலே சுக்லபட்ச துவாதசியிலே நீராடி இப்பெருமாளை வணங்கினால் மாநிதியை பெறலாம், இதில் சந்தேகமே இல்லை என்கிற அளவிற்கு அவர்களது வாழ்வில் குபேரனுடைய வாழ்விலும் தர்மகுப்தனுடைய வாழ்விலும் எப்படி மாற்றங்கள் நிகழ்ந்ததோ இது நிச்சயம் நமக்கும் நடைபெறும் என்பதை இந்த தலம் உணர்த்துவதாக இந்த கதைகள் அமைந்திருக்கிறது. இப்படி இருக்க இந்த தலத்திற்கு உடனே பயணம் மேற்கொள்ளலாமே என்று கூட நமக்கு தோணும். இருங்கள், இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த திருக்கோயிலூருக்கு அமைந்திருக்கிறது. என்ன விஷயம்? அதாவது இந்த திருக்கோயிலூர் பெண் ரகசியம் என்றே இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் சாதாரண பெண்கள் இல்லை, அவ்வளோ விஷயம் தெரிந்தவர்களாம். அந்த பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய ரகசியமே உண்டு, புத்தகமே இருக்கிறது. அதை வரலாற்றிலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அதாவது ராமானுஜரை வியக்க வைத்த திருக்கோயிலூர் பெண் ரகசியம். அப்படியா, என்னது என்று சொல்லுகிற பொழுது ஒரு சமயம் எல்லா ஊர்களிலும் தரிசனம் செய்துவிட்டு அவர் ஆழ்வார் திருநகரிலிருந்து எம்பெருமான் ராமானுஜர் இந்த திருக்கோயிலூர் தலத்துக்கு வருகிறாராம். அந்த தலத்தினுடைய உள்ளே வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் ஒரு கிராமத்திற்கு ஒரு ஊருக்கு செல்கிற பொழுது அழகாக வரவேற்குமே,
இந்த நகராட்சி உங்களை வரவேற்கிறது, இந்த ஆலயம் அன்போடு வரவேற்கிறது. அதை போன்று திருக்கோயிலூர் வைத்தமாநிதி பெருமாள் ஆலயத்தினுடைய அந்த ராஜகோபுரம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அழகாக தொழுது உலகம் முழுவதும் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் அங்கு காலடி எடுத்து வைக்கிறார். ஒரு சமயம் அப்பொழுது வைத்தமாநிதி பெருமாளை தரிசனம் செய்வதற்காக திருக்கோயிலூர் நோக்கி புறப்பட்டு வந்த அந்த ராமானுஜர் திருக்கோயிலூரை நெருங்கும் சமயத்தில் அந்த வைஷ்ணவ அழகோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த ஸ்ரீஸ்வரனை விட்டுக்கொண்டு அழகாக கழுத்திலே ஒரு மாலை அணிந்து கொண்டு, எப்படியெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இளைஞ்சியுடன் பெண்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அதை போல எதிர்பட்ட ஒரு இளம்பெண் மோர் விட்டு கொண்டு வருகிறாளாம். அழகான பானை, அந்த பானையிலேயும் சங்கு சக்கரம் போடப்பட்டு அந்த அழகான ஆடை அணிந்து சம்பிரதாய அடிப்படையிலே அவர் நேராக வருகிறார். அந்த இளம்பெண் ஒருத்தியை பார்த்தவுடன் திருக்கோயிலூர் பதியை விட்டு வெளியே புறப்பட்டு செல்வதை ராமானுஜர் பார்த்தாராம். அந்த ஊரை விட்டு வெளியிலே செல்கிறார். இவர் ஊரிலே உள்ளே நுழைகின்ற பொழுது பார்க்க போகிறார். அப்பொழுது அந்த திருக்கோயிலூர் பெருமானை பற்றிய பாசுரங்களை பற்றிய சிந்தனையில் ஆட்பட்டிருந்த ராமானுஜர் அந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணியிடம், நீ இங்கு புறப்பட்டாய் என்று கேட்டாராம். என்று கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தானாம். அதற்கு அந்த பெண் மோர் விற்கக்கூடிய பெண்மணி அவ்வளவு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இளைஞ்சியுடன் மேற்கொள்ளக்கூடிய அந்த பெண்மணி அவ்வளவு ஞானம் பெற்றவளாம் என்பதற்கு அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை தான் பலன் என்று சொல்வார்களே, அந்த திருக்கோயிலூர் வசிக்கக்கூடிய பெண்கள் இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மீது பக்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அத்தனை விதமான பிரபந்தங்களையும் விஷயங்களையும் அறிவாக தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக ராமானுஜர் சொல்கிறார். அந்த பெண்ணிடம் கேட்கிறார், நானோ திருக்கோயிலூருக்கு வந்து கொண்டிருக்கிறேன், பெருமாளை பற்றிய பாசுரங்களை பற்றி சிந்தனையிலே ஆட்பட்டிருக்கிற ராமானுஜர், நீ எங்கு நின்று புறப்பட்டாய் என்று கேட்டாராம். அதற்கு அந்த பெண், திருக்கோயிலிருந்து விடைகொண்ட பதிலில் தலாம். உடனே ராமானுஜர் நம்மாழ்வார் பாசுரத்தில் வரும் தின்னம் என் இளமான புகும் ஊர் திருக்கோயிலூரே என்ற வரிகளில் கருத்தில் கொண்டு அவர் சொல்கிறாராம், மற்ற எல்லோரும் புகும்பூர் திருக்கோயிலூராக இருக்கிறது, உனக்கு புறப்பட்டும் ஊராயிற்றா என்று கேட்கிறாராம். நீ வெளியிலே செல்கிற ஊராகிவிட்டதா என்று கேட்கிறாராம் அந்த பெண்மணியை நோக்கி. அதற்கு அந்த பெண்மணியானவள் 81 விதமான வரிகளிலே ராமானுஜரிடத்திலே பதிலளிக்கிறாராம். ராமானுஜர் அந்த 81 வரிகளும் தான் படித்து கற்ற அனைத்து விதமான அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் அவர் 81 வரிகளிலே பிழிந்து கொடுத்த சாராம்சமாக தெரிந்து கொண்டு அந்த இளம் பெண்ணை பார்த்து ராமானுஜரை வணங்கினாராம். நான் இங்கு இருக்கக்கூடிய வைத்தமாநிதி பெருமாளை வணங்க தேவையில்லை, உன்னை வணங்கினாலே போரும், வைத்தமாநிதியை பார்த்ததுக்கு சமம் என்று சொல்லி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தொழுது வந்த ராமானுஜரை அந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணியானவள் அப்படி அந்த வைஷ்ணவ சம்பிரதாயங்களை எல்லாம் கரைத்து குடித்திருந்த அந்த பெண் பார்த்தவுடன் அவரை வணங்கிவிட்டு அந்த திருக்கோயிலூர் உள்ளே சென்றாளாம். இப்படி பெண்களே இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த பெருமாள் எப்படியெல்லாம் உங்களை ஆட்டு வைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், நான் சென்று பார்க்க வேண்டாமா என்று அந்த பெண்ணிடத்திலே வணங்கிவிட்டு, சாதாரண பெண்மணியாக இருக்கக்கூடிய மோர் விற்கக்கூடியவர்கள் கூட இவ்வளவு விஷயங்களை தெரிந்து அறிவுரை சொல்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலூர் பெண்களுக்கு ஒரு பெரிய ரகசியமே இருக்கிறது என்று அழகாக எடுத்து கூறிய இந்த செயல் இன்றைக்கும் மிகப்பெரிய வரலாறாக அமைந்திருப்பதை திருக்கோயிலூர் பெண் ரகசியம் என்று சொல்கிறார்கள். அந்த 81 வாக்கியத்தையும் அழகாக தெரிந்து கொண்டு பார்த்தாலே இப்பேற்பட்ட மோர் விற்பதற்கு எப்படி தெரிகிறது என்றெல்லாம் அவ்வளவு அழகாக பேசக்கூடிய வகையிலே அந்த மோர் விற்கும் பெண்மணி 81 வரிகளை கேள்வியாக கேட்டு ராமானுஜரையே திகைக்க வைத்து விட்டாளாம். இப்படி சிறப்பு பெற்ற இந்த திவ்ய தேசத்தினுடைய
மூலவர் யார்? வைத்தமாநிதி பெருமாள். அதாவது தான் குபேரனிடத்திலிருந்து எடுத்து வந்த அனைத்து செல்வங்களையும் தான் வைத்துக்கொண்டு மாநிதி பெருமாளாக விளங்கக்கூடியவர். இங்கு இருக்கக்கூடிய அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய தலையின் அழுத்தி கொண்டு வைத்திருக்கிறாராம் அத்தனை நிதியங்களையும், யாரும் எடுத்து சுட்டு விடக்கூடாது என்பதற்காக. வலது கையிலே மரக்காலையும் வைத்திருக்கிறாராம். எப்பொழுதெல்லாம் குபேரன் வந்து கேட்கிறானே அளந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த இடது கையை மை போட்டு எவையெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று அவ்வப்போது பார்த்து கொண்டே இருப்பாராம். நாம் சொல்லுவோமே, லாக்கருக்கு செல்வதற்கு முன்பாக எதெல்லாம் லாக்கரில் வைத்திருக்கிறோம், எந்தெந்த லாக்கரில் நாம் வைத்திருக்கிறோம் என்பது வீட்டிலே ஒரு நோட்டு வைத்திருப்போமே, அதை போன்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணா இருக்கக்கூடிய அந்த வைத்தமாநிதி பெருமாள் இடது கையை தன் கண்ணால் பார்க்கின்ற வகையிலே அந்த இடத்திலே அழகாக தரிசனம் கொடுக்கின்ற வகையிலே வைத்தமாநிதி பெருமாளுடைய அழகு அந்த திருக்கோயிலூர் ஸ்தலத்திலே கர்ப்பகிரகத்திலே சென்று பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகாக இருக்குமா. என்னது கையை இப்படி தூக்கி கொண்டிருக்கிறார் என்றால், கையை பார்த்து எங்கெல்லாம் என்னென்ன பொருள் வைத்திருக்கிறேன் என்று மை போட்டு பார்க்கக்கூடிய வகையிலே அந்த வைத்தமாநிதி பெருமாள் குபேரனுடைய சொத்தை கணக்கிட்டு கொண்டிருந்தாராம். அவ்வளவு அழகாக அந்த தலத்திலே எழுந்தருளக்கூடிய பெருமானுடைய அந்த தரிசனம் நாம் சென்று பார்க்கின்ற பொழுது நாம் இழந்த செல்வத்தையும் நமக்கு கிடைக்கப் போகிற புதிய செல்வத்தையும் வழங்குவார் என்கிற திணியிலே தரிசிக்க வேண்டிய முக்கியமான பெருமாளாக இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். உற்சவராக நாச்சியப்ப பவித்திரர் என்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கின்றார். தாயார் குமுதவள்ளி, கோளூர்வள்ளி என்ற 2 நாச்சியார்கள் தனி சந்நிதிகளிலே சேவை சாதிக்கின்றார்கள். தீர்த்தம் குபேர தீர்த்தம். தாமிரபரணி ஆறு. விமானம் ஸ்ரீகர விமானம். ஸ்ரீகர விமானம் என்றால் ஸ்ரீ என்றாலே லக்ஷ்மி, கரம் என்றாலே தன் கைகளால் லக்ஷ்மியானவள். இந்த விமானத்தை தரிசித்தாலே அவ்வளவு செல்வங்களையும் வழங்கக்கூடியதான். சரி இந்த விமானத்தையாவது சென்று பார்த்து விடுவோம் வாருங்கள் என்று நமக்கு ஆசை தோன்றுகிற அளவிலே திருக்கோயிலூர் அமைந்து விட்டது. இந்த தலத்திலே காட்சி கண்டவர்கள் குபேரன், மதுரகவி ஆழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலூர் திவ்யதேசத்தை நம்மாழ்வார் 12 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் என்ற சிறப்பினையும் இந்த ஸ்தலம் பெற்றிருக்கிறது. இவ்வாறாக எழிலும் அழகும் கொஞ்சம் வைத்தமாநிதி பெருமாளினுடைய கையிலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே, நாம் இந்த நிதியை பெற வேண்டாமா என்று நமக்கு தோன்றக்கூடிய வகையிலே வைத்தமாநிதி பெருமாள், நிசேஷ வித்தன் ஆகிய பெயர்களோடு புஜங்க சயனத்திலே கிழக்கே திருமுக மண்டலம் காட்டி நவ திருப்பதி தலங்களிலே இப்பெருமாள் மட்டுமே சயன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திவ்யதேசம் சிறப்புற இன்றைக்கு அழகுற தரிசிக்க வகையிலே அமைந்துவிட்டது. நாளை 86வது திவ்யதேசமாக இருக்கக்கூடிய தென் திருப்பேரை சுக்கிரன் தலமாக இருக்கக்கூடியதை அழகுற தரிசிக்க இருக்கின்றோம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச அவர்களுடைய பாசுரம் நீங்களும் கேட்கலாமே, வாருங்களேன். நமஸ்காரம் அடியேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருக்கோளூர் திவ்ய க்ஷேத்திரத்திலே சயனித்திருக்கும் திரு வைத்தமாநிதி பெருமான் நாம் பாசுரங்களினால் சேவிக்க இருக்கின்றோம். நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியிலிருந்து 6ஆம் பத்து 7ஆம் திருமொழியில் சில பாசுரங்களை நாம் சேவிக்க இருக்கின்றோம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் நாயகி பாவத்தை எடுத்துக்கொண்டு பராங்குச நாயகியாக தன்னை பாவித்து கொண்டு ஒரு பெற்ற தாய் தன் மகள் இப்படி சதா எம்பெருமானை தியானித்து கொண்டு அவன் சிந்தையாகவே இருப்பது கண்டு அவளது தோழிகளிடத்திலே இவ்வாறு சேவிக்கின்றார் போல் அமைந்த பாசுரங்கள். அவர் சாப்பிட்ற சாப்பாடு, அவர் குடிக்கக்கூடிய நீர், அவ மென்று தின்னக்கூடிய வெற்றிலை எல்லாமே அவளுக்கு கண்ணனுடைய உருவம் தான் தெரியறதான். எல்லாமே கண்ணன். அது மூச்சு விட்டா அது கண்ணன்,
கண்ணை திறந்துண்டு அப்படி பார்த்தா கண்ணுக்கு முன்னால் கண்ணை நிற்கிறான், கண்ணை மூடின்னு சிந்தனை பண்ணால் அதுலேயும் கண்ணை நிற்கிறான், எல்லாத்துலேயுமே அந்த கண்ணை நிற்கிறான். அப்படியே அவள் கண்ணில் கண்ணீர் மல்க நிற்கிறாளாம். அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம். இங்கே அவனையே சதா தியானித்துக்கிறதுனால அப்படி இந்த மண்ணில் அவன் சீர்வளம் மிக்கவன். அதாவது அவன் எந்த ஊரில் இருக்கான், செழிப்பாக இருக்கும் அந்த ஊரெல்லாம், ஏன்னா அவனுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா. அந்த ஊர் எங்கே அப்படின்னு கேட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த ஊரை சென்று புகுந்து விடுவாள் போல் இருக்கின்றது. அந்த ஊர் என்ன? அந்த ஊர் தான் இந்த திருக்கோளூர் அப்படி சொல்லுகின்றார். அடுத்த பாசுரமாக, ஊரும் நாடும் உலகமும் தன்னைப் போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற கற்புவான் இடறி சேரும் நல்வளம் சேர் பழன திருக்கோளூருக்கே போரும் கொல் உரையீர் கொடியேன் கொடி பூவைகளே. இந்த பாசுரத்தில் எப்படி சொல்றாருன்னா, அந்த பெண்களை பார்த்து, பூவைகளே, தன்னை போலவே எப்பொழுதுமே இந்த எம்பெருமானை தியானித்து கொண்டிருக்கிற இவ, தன்னைப் போலவே எல்லோருமே மற்றவர்களுமே அந்த எம்பெருமானுடைய திவ்ய நாமத்தை சொல்லணும். ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதை போல நாராயண நாமத்தை சொல்லி துதிக்கணும் என்று சொல்லி இந்த வளம் நிறைந்த திருக்கோளூருக்கே இவ ஒருவேளை சென்று சேர்ந்து விட்டாளோ, அப்படி ஒருவேளை உங்க நினைப்பினால திரும்பி வந்துடுவாளோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு தெரியும். கண்டிப்பாக அம்மா தானே, அம்மாவுக்கு தெரியும் இல்லையா பொண்ணை பற்றி. இருந்தாலும் இந்த ஊர்லேயும் நாட்லேயும் எல்லாருமே தன்னை போல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக அந்த திருக்கோளூருக்கு தான் இவ போய் சேர்ந்திருப்பா அப்படின்னு இந்த பாசுரத்திலே அவர் சொல்லுகின்றார். ஊரும் நாடும் உலகமும் தன்னைப் போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற, அவனது பராக்கிரமத்தையும் வீரத்தையும் அழகையும் திவ்ய கருணையும் எல்லாத்தையும் சொல்றா. கற்புவான் இடறி சேரும் நல்வளம் சேர் பழன திருக்கோளூருக்கே போரும் கொல் உரையீர் கொடியேன் கொடி பூவைகளே. பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அண்ணாங்கராச்சாரியார் சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் படிக்கிறது என்னன்னாக்க, இதை வான்கற்பு இடறி என்று உரைத்தல் சரியாக இருக்கும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, அந்த ஸ்திரீகளுக்கு உண்டான ஒரு மரியாதையை அவள் கொஞ்சம் வித்தியாசமாக அதை விட்டுட்டு நிராகரித்து விட்டு அவள் இல்லை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அப்படி கூட பொருள் கொள்ளலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவன் அந்த எம்பெருமானை சேர வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு அவன் இருக்கும் இடம் சென்று சேருகிறாள் என்று நாம் எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பாசுரமாக, பூவை பைங்கிழிகள் பந்து தூதை பூம்புட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழும் என் பாவை போய் இனி தன் பழன திருக்கோளூருக்கே கோவைவாய் துடிப்பு மழை கண்ணோடு என் செய்யும் கொலோ. அவ சின்ன குழந்தையா நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் இனிய மகளானவள் இந்த சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா, இந்த கிளி பந்து அப்புறம் மரப்பாவை பூக்கூடைகள் போன்ற விளையாட்டுப் பொருள்கள் எல்லாமே தன்னைப் போலவே இந்த திருமாலுடைய திருநாமங்களை சொல்லும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றாள். இவள் அந்த திருக்கோளூருக்கே சென்று தன் கோவை கனியை போன்ற உதடுகள் துடிக்க, அவளது கண்ணிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் விழ, ஆனந்த கண்ணீர். என்ன செய்கிறாளோ, கண்டிப்பா அவ அந்த ஸ்தலத்தை சென்று அடைந்திருப்பாள் அப்படின்னு எனக்கு தோணுறது அப்படின்னு சொல்றாங்க. பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழும் என் பாவை போய் இனி தன் பழன திருக்கோளூருக்கே கோவைவாய் துடிப்பு மழை கண்ணோடு என் செய்யும் கொலோ. அடுத்த பாசுரமாக, மேவி நைந்து நைந்து விளையாடலொராள் என் சிறு தேவி போய் இனி தன் திருமால் திருக்கோளூரில் பூயியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு ஆவி உள்குளிர எங்கனே உசுக்கும் கொல் இன்றே. மேவி நைந்து நைந்து விளையாடலொராள் என் சிறு தேவி போய் இனி தன் திருமால் திருக்கோளூரில் பூயியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு ஆவி உள்குளிர எங்கனே உசுக்கும் கொல் இன்றே. சின்ன பெண்ணான, ரொம்ப இளமையான வயதுடைய என்னுடைய பெண் ஆனவள் மிகவும் இளைத்து இளைத்து, அதாவது நைந்து நைந்து தன்னுடைய விளையாட்டையெல்லாம் மறந்து, அதாவது
சின்ன வயசில் அந்தந்த ஏஜுக்கு உண்டான அந்த விளையாடெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, அதெல்லாத்தையும் மறந்து போய் எங்கே போனால் இந்த திருமாலை திருக்கோளூரில் சென்று சேவிக்கிறதுக்காக போகிறா. அந்த ஊர் எப்படி இருக்குது? அந்த பூக்கள், நல்ல சோலைகள் எல்லாம் இருக்குது, தடாகங்கள், எல்லா நீர்நிலைகள் எல்லாமே ரொம்ப திவ்யமாக இருக்குது அந்த ஊர். அவனது திவ்ய சந்நிதியையும் பார்த்து சேவிச்சு நெஞ்சு அப்படியே குளிரும்படியாக, அதான் ஆவி உள்குளிர, எப்படின்னா பூயியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு ஆவி உள்குளிர இன்று எங்கனே உசுக்கும் கொல் அப்படின்ற, எங்கனே உசுக்கும் கொல்லின்றே அப்படின்ற, எப்படி அவள் கழித்திருப்பாளோ எப்படி அப்படின்னு ஒரு விதத்தில் அவளுக்கு சந்தோஷம். ஏன்னா எம்பெருமான பார்க்க போயிருக்கா, ஒருவேளை கண்டு அப்படியே அவ்வளவு சந்தோஷிப்பாள் இல்லையா அப்படின்னு அம்மா மனதில் ஒரு இந்த நாயகி பாவத்தில் அந்த தாயாருடைய ஒரு அந்த வாஞ்சை இருக்கு பாருங்கோ. என்னதான் பெண்ணாக இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி இருக்கு, அவள் அங்கே போயிட்டாளேன்னு, இன்னொரு பக்கம் அங்கே போனால் கூட அவள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறா இல்லையா, ரசிச்சிருப்பா இல்லையா, அந்த எம்பெருமானுடைய அந்த காட்சி, அந்த அழகு, அதெல்லாம் பார்த்து அவ எவ்வளோ சந்தோஷிப்பாளோ அப்படின்னு நினைக்கிறது போல அமைந்தது இந்த பாசுரம். அடுத்ததாக, வைத்தமாநிதியாம் மதுசூதனையே அலற்றி கொத்து அலர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன 10 அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்து உரைப்பார் திகழ் பொன்னுலகு ஆழ்வாரே. வைத்தமாநிதியாம் மதுசூதனையே அலற்றி கொத்து அலர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன 10 அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்து உரைப்பார் திகழ் பொன்னுலகு ஆழ்வாரே. இந்த வைத்தமாநிதி எம்பெருமானை, அவனது திவ்ய நாமத்தை சொல்லி, அந்த மதுசூதனன் பேரையே சொல்லி சதா சிந்தித்து அடியேன் சடகோபன் சொன்ன இந்த 10 பாடல்கள், இந்த திருக்கோளூர் எம்பெருமானை, அவனை சிந்தித்து சதா அவன் நாமத்தை உரைப்பார் இந்த பொன்னுலகை ஆழ்வார்கள். இந்த திவ்ய நாமத்தை உரைப்பவர்கள், உரைக்க வல்லவர்கள் இந்த பொன்னுலகை ஆழ்வார்கள், கடாட்சத்தை பெறுவார்கள், எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள் என்று திவ்யமாக நம்மாழ்வார் சாதித்திருக்கின்றார். அடுத்த பாசுரமாக 108 திருப்பதி அந்தாதியிலிருந்து ஸ்ரீ பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அருளிய பாசுரம். திருக்கோளூர். பிறப்பற்று மூப்பு பிணியற்று நாளும் இறப்பற்று வாழவிருப்பீர், புறப்பற்றுந் தள்ளுங் கோளூர் அரவிற்றாமோதரன் பள்ளி கொள்ளும் கோளூர் மருவுங்கோள். பிறப்பற்று மூப்பு பிணியற்று நாளும் மிறப்புற்று வாழவிருப்பீர், புறப்பற்றுந் தள்ளுங் கோளூர் அரவிற்றாமோதரன் பள்ளி கொள்ளும் கோளூர் மருவுங்கோள். பிறப்பு அற்று, பிறப்பெல்லாம் ஒழிந்து, இந்த மூப்பு அதுவும் அற்று, அதை சொல்கிறோம் இல்லையா, பிறந்து பிணி பசி மூப்பு தின்பம். அதாவது தொண்டரடிப்பொடியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்வார், வேதனூர் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதி 15 பேதை பாலகன் அது ஆகும் பிசி பணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று. அதாவது ஒருத்தருடைய ஆயுசு 100ன்னு வச்சுட்டோம்னாக்க அதில் 50 ஆண்டு காலம் உறங்கியே கழிச்சிடுவோம், தூங்கியே போயிடும். மீதி இருக்கிற 50 ஆண்டு காலம் எப்படின்னாக்க பசி பிணி மூப்பு துன்பம் இப்படி. அதனால் எனக்கு எதுக்கடாப்பா எனக்கு இன்னொரு வாழ்க்கை, ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்வார். இந்த பாசுரத்தில் ஸ்ரீ பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்பு ஒழிந்து மூப்பு பிணி எல்லாம், இந்த கிழத்தன்மை வியாதி இதெல்லாம் நீங்கி, மரணமும் தவிர்த்து என்னாலும் நல்ல எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று அந்த முக்தி நிலை பெற்று வாழும்படி இருப்பீர். அந்த எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கும். அப்படி இருக்கணும்னாக்க புறம்பற்று, அந்த புறத்தின் மேல் பற்றை தள்ளுங்களேன், அந்த ஆசாபாசங்கள். அகப்பற்று என்பது என்னன்னாக்க தனதல்லாத இந்த உடம்பை தனது என்று நினைப்பது. ஒரு ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் சொல்லியிருப்பார், எம்பெருமானே நீ கொடுத்த உடம்பு இது, இந்த உடம்பு உன்னுடையது,
இந்த உடம்பை நான் எனது என்று எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு பாவி இல்லையா அப்படின்னுவர். அது மாதிரி அகப்பற்றுன்றது தான் அல்லாத உடம்பை தனது என்று கருதி அதனிடத்தில் பற்று செய்வது. புறப்பற்று என்னதுன்னா தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை தனது என்று கருதி அதன் மேல் பற்று கொள்வது அப்படின்னு. இது அழகாக வியாக்கியானம் சொல்லுகின்றார்கள் பெரியவர்கள். என்னன்னா, வள்ளுவனது வாக்கு, யான் எனது என்னுஞ் செருக்கறுப்பான் வானோர்க்குயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான், எல்லாம் என்னோடது, எல்லாம் என்னோடது, எனக்கு தெரியும், எனக்கு சொந்தமானது என்ற அந்த செருக்கை அறுக்கக்கூடியவர்கள், அந்த ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுன்றார் வள்ளுவர் பிரான். அந்த திருவள்ளுவரது வாக்கு பாருங்க எப்படி நல்ல ஒரு அழகாக பொருந்தி வருகின்றது. இங்க ஐயங்கார் அவர்கள் என்ன சொல்றாருனாக்க, பிறப்பற்று மூப்பு பிணியற்று நாளும் இறப்பற்று வாழ விருப்பீர். விருப்பம் கொண்டிருப்பவர்களே புறப்பற்று தள்ளுங்கோள். அந்த பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாமோதரன், அதாவது இந்த திருக்கோளூரிலே வீற்றிருக்கக்கூடிய வைத்தமாநிதி எம்பெருமானை, இந்த திவ்ய தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய அந்த வைத்தமாநிதி பெருமாளை தியானம் செய்து அந்த திவ்ய க்ஷேத்திரத்தை, அந்த திவ்ய தலத்தை சென்று சேருங்கள், இறைவனடி பணியுங்கள் என்று உரைக்கின்றார். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அடியேன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. நன்றி, வணக்கம்.